பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. கர்த்தர் வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இது சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், பேதுருவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே, இந்த கல்லின் மேல் நான் கட்டுவேன். நான் கட்டும் பொழுது பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாய் மாறி போகவில்லை. என்ன வாக்குத்தத்தம் சொல்லி பேதுருவை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ அதே வாக்குத்தத்தங்களை பின்னாட்களில் ஆவியின் பலனை பெற்று ஆண்டவர் பேதுருக்கு நிறைவேற்றினார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்கு அதே வார்த்தையை இன்றைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். நான் கட்ட போகிறேன். பிரைஸ் காட், ஹalleluya. உன் குடும்பத்தை கட்ட போகிறேன், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை கட்ட போகிறேன், உங்கள் எதிர்கால வாழ்க்கையை கட்ட போகிறேன், உங்க பிள்ளைங்க வாழ்க்கையை கட்ட போகிறேன், உங்க கையின் பிரயாசத்தை கட்ட போகிறேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட போகிறேன். சோத்திரம். எப்படி கட்ட போகிறேன்? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாதபடி நான் கட்டி எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அநேக நேரத்தில் நான் கட்டி எழுப்பப்படுகிற அந்த டைம்ல சில பாதாளத்தின் வல்லமைகள், சில மந்திரவாதத்தின் வல்லமைகள், சில அசுத்தாவியின் வல்லமைகள், சில மரித்து போன வல்லமைகள், சில விக்கிரகத்தின் வல்லமைகள் இன்றைக்கும் என்னை கட்டவிடாதபடி, அல்லது நான், என் குடும்பம், என்னுடைய வாழ்க்கை கட்டப்படாதபடி அநேக பிரச்சனைகளையும் அநேக போராட்டங்களையும் கொண்டு வந்து என்னுடைய வாழ்க்கையை தகர்த்து போட்டு விடுகிறது, என்னுடைய வாழ்க்கையை இடித்து போட்டு விடுகிறது. அநேக நேரத்தில் அவன் என்னை மேற்கொண்டு விடுகிறான். என்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் குறையும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் குறையும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பிளவு உண்டாகும் பொழுது, சொத்துரம், அநேக நேரத்தில் சில சத்துருக்களின் வல்லமைகள் என்னை மேற்கொண்டு விடுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த தொடர்பை புதுப்பிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவர் அருகாமையில் நெருங்கிக் கொள்ள ஆரம்பியுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். எவ்வளவு பெரிய கோபம் பற்றி எரிந்தாலும் அந்த கோபமும் அந்த வல்லமைகளும் உங்களை சேதப்படுத்த விடாதபடி நீங்கள் அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் உங்களை பாதுகாக்க ஒரு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்க. இதுவரை இருந்தது போல அல்ல, இனி எந்த பாதாளத்தின் வாசல்களும் உங்களை மேற்கொள்ளாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும் எந்த பாதாளத்தின் வாசல்கள் இப்பொழுது உங்களை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறது, உங்க பிள்ளைகளை மேற்கொண்டு கொண்டு இருக்குது, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அநேகருடைய கையின் பிரயாசத்தை சில பாதாளத்தின் வாசல்கள் சொத்துரும் முழுங்கி கொண்டு இருக்கிறது. எல்லாத்தையும் சாப்பிடுது. நிறைய விதைக்கிறாங்க, நிறைய பிரயாசப்படுறாங்க, அதை அறுத்து களஞ்சியத்தில் சேர்த்து வைக்க முடியல, அதுல பெரிய ஒரு லாபம் பார்க்க முடியல, எல்லாம் நஷ்டம், எல்லாம் ஸ்தோத்திரம் ஒரு குப்பையை போல போய் விடுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் இனி உங்கள் பொருளாதாரத்தை ஒரு நாளும் மேற்கொள்ளாது. அவன் மேற்கொள்ள கூடாதபடி நான் உன் பொருளாதாரத்தை
கட்டி எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்க பிள்ளைங்க வாழ்க்கைக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்க பிள்ளைகளுக்காய் அதிகமாய் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இனி பாதாளத்தின் வாசல்கள் உன்னையும் உன் பிள்ளைகளையும் சேதப்படுத்தாதபடி நான் அழகாய் கட்டி எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? வேதத்தில் பாதாளத்தை குறித்து நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாதாள குழி, ஸ்தோத்திரம், பாதாள குழி என்று வேதத்தில் வாசிக்க முடியும். பாதாள கட்டுக்கள், பாதாள கட்டுகள் என் மேல வந்துச்சு அப்படின்னு தாவீது சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அதே தாவீது சொல்லுகிறார், பாதாளத்திலிருந்து என் ஆத்துமாவை ஏறி வர பண்ணினீர், பாதாளத்திற்கு என் ஆத்துமாவை ஒப்பு கொடுக்க மாட்டீர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆத்துமாவை பாதாளத்துக்கு நேர சத்து கொண்டு போறானா? உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை, சொத்துரம், உங்க உள்ளான மனுஷனை, சொத்துரம், உங்களுடைய நினைவுகளை அநேக நேரத்துல பாதாளத்துக்கு நேரம் அவன் கொண்டு போகிறானா? இந்த வார்த்தை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ண போகிறார். Praise God, hallelujah. சில மரண எண்ணத்திலிருந்து, சில தற்கொலை எண்ணத்திலிருந்து, சில தோல்வியான எண்ணத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அந்த பாதாள வாசலில் இருந்து ஏறி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல சில பாதாள கட்டுகள் விழுந்திருக்கிறதா? பாதாள கட்டுகள் சூழ்ந்து இருக்கிறதா? இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். இனி உங்கள் மேல் விழுந்திருக்கிற எல்லா பாதாள கட்டுகளை, எல்லா பாதாள குழியை, எல்லா பாதாள வாசல்களை நான் மேற்கொள்ள விடமாட்டேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை இதுவரை உங்க கையின் பிரயாசத்தை மேற்கொண்டிருக்கலாம், உங்க வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆமென் சொல்லி கர்த்தரை பிடிக்க ஆரம்பிங்கள். நான் சொல்லுகிறேன், அவரிடத்தில் நெருங்க நெருங்க எந்த ஒரு வல்லமை இனி உங்களை மேற்கொள்வது கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அது மந்திரவாதமாக இருந்தாலும் சரி, அது பிள்ளி சுனியமாக இருந்தாலும் சரி, அது சாபமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்வதிலும் இல்லை, விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. அதை அப்படியே பிடிச்சு கொள்ளுங்க. எனக்கு யாராவது செய்வனை பண்ணி வச்சிருப்பாங்களா? என் குடும்பத்தை யாராவது இப்படி பண்ணியிருப்பாங்களா? ஒரு நாள் நினைக்காதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த பாதாளத்தின் வாசல் உன்னையும் உன் குடும்பத்தையும் மேற்கொள்ளாது. அவன் 1000 பேராய் வரலாம், அவன் 10000 பேராய் வரலாம். ஆனாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது அவைகள் ஒரு நாளும் உங்களை அனுமதிப்பதே கிடையாது. அது உங்க பக்கத்துல கூட வராது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணுங்க. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையை, என் ஜெப வாழ்க்கையை, என் பரிசுத்த வாழ்க்கையை, எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த தொடர்பை இனி பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. என் வாலிப பிள்ளைகளை, சொத்துறோம், என் திருமணமான பிள்ளைகளை இனி பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. சொல்ல ஆரம்பிங்க. Praise God, hallelujah. நீங்க சொல்ல சொல்ல சில பாதாளத்தின் வல்லமைகளை கர்த்தர் துரத்தி போட போகிறார். தேவன் தம்முடைய ஆவியானவரை அனுப்பி இப்பொழுதே அநேக பாதாளத்தின் வல்லமைகளை ஆண்டவர் ஒன்றுமில்லாமலாக்க போகிறார். நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிங்க. இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. பாதாளம் தொடாதபடி கர்த்தர் என்னை கட்ட போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல் என்னை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் கட்டுவார். இந்த வார்த்தையை அப்படியே ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. Praise God in Jesus name. இயேசுவின் நாமத்தினால என் ஜனங்கள் கட்டப்படுவார்களாக, என் ஜனங்கள் கட்டப்படுவார்களாக. எஸ் லார்ட். இனி மேற்கொள்ளக்கூடாத ஆண்டவரே, இனி சத்துரு மேற்கொள்ளக்கூடாத ஆண்டவரே, இனி எந்த வல்லமைகளும் மேற்கொள்ளக்கூடாதபடி என் தேவன் இம்முடைய பிள்ளைகளை அழகாய் கட்டி எழுப்புவீராக. அந்த பாதாளத்திலிருந்து அவருடைய ஆத்துமாவை, அவருடைய சரீரத்தை என் ஆண்டவர் ஏறி வர பண்ணுவீராக. அந்த பாதாளத்தின் வல்லமைகள் முழுவதுமாய் அறுக்கப்பட்டு போகட்டும். அந்த பாதாளத்தின் கிரியைகள் முழுவதுமாய் வேரோடு பிடுங்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். என் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். பாதாள குழியாய், பாதாள வாசலா, பாதாள கட்டுகளா, சொத்துரும், பாதாளத்தின் வல்லமையா, எதுவும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் சேதப்படுத்தாது. நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னா தயவு செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகரை கர்த்தர் பாதாள வல்லமையிலிருந்து விடுவிக்கட்டும். ஆமென். பிரைஸ் காட். God bless you.